உள்ளான மனிதன், இல்லைன்னா ஆவி மனிதன் சொல்லலாம். அந்த ஆவி மனிதன் ஒரு குழந்தைய போலன்னு சொல்லலாம்னு வைங்களேன். அவன் இன்னும் வளர வேண்டும். எப்படி வளரணும்? அந்த அந்த ஆவிக்குரிய மனிதனுக்குள்ளாக தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் அந்த ஆவிக்குள்ள, மனிதனுடைய ஆவிக்குள்ள வாசம் செய்கிறார். அவர் அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணணும்? அந்த மனிதன் வளர வேண்டும். ஒரு மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் growth எதுல இருக்குதுன்னா, அவன் உள்ளாக இருந்து பேசக்கூடியதான சத்தத்தை கேட்கறதுலதான் இருக்குது. நமக்கு 1000 வசனங்கள், நமக்கு இப்ப பைபிள் இருக்குது, வசனங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். வசனம் தெரிஞ்சிருந்தா என்ன ஆகிற போகுது? நிறைய பேருக்கு நிறைய சர்ச்சஸ் எல்லாம் வசனம் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரை எந்த அதிகாரம், எந்த வசனம் எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாருக்கும் பாராம சொன்னா நிறையவே சொல்லிடுறாங்க. நிறைய போட்டிகள் வைக்கிறாங்க, வினாவிடை போட்டி. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன அவருடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு என்ன சொல்றது, என்ன பயன் அவனுக்கு? ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது எனக்கு இத்தனை வசனம் தெரியும், பிரச்சனையே போன்னு சொன்னா போயிடுவான்? இல்ல, வசனம் அல்ல, வசனத்துக்குள்ள இருக்கக்கூடியதான சத்தியத்தை அவன் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார். சொன்ன நபர் யார்கிட்ட சொன்னாரு? எல்லா வசனமும் பாராம தெரிந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாலும் சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் கையில வேதம் இருந்தது, அவங்களுக்கு வசனங்கள் நிறைய இருந்தது. அவங்களுக்கு சொல்ல போனா வசனம் எல்லாம் அவங்க பாராம படிச்சிருக்கணும். சின்ன வயசுல இருந்து அவங்கள அவ்வளவு ரொம்ப யூதர்கள் பிள்ளைகளை வளர்க்குற விதம் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வளர்ப்பா இருக்கும். அவங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை அவ்வளோ அதிகமா கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. வசனத்தை அவங்க பாராம படிச்சு ஆகணும். அப்படிப்பட்ட வசனத்தை படித்து வசனத்தை குறித்து நல்ல தெளிவு இருந்ததான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம் சொன்னாரு, ஏப்பா நீங்க விடுதலை இல்லாம இருக்கீங்க, வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியறது உண்மைதான், ஆனா உங்களுக்கு என்ன தெரியலன்னா சத்தியம் தெரியல, சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படின்னு. எப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வது? சத்திய ஆவியானவர் வந்தாதான் நீங்க அறிஞ்சுக்க முடியும்.